ஹாய் ஹலோ வெல்கம் டு நோ மோர் இந்தியா. நான் உங்கள் ஜெகன். நான் இன்னைக்கு பூஜை படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த படத்தை வந்து ஹரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, விஷால் நடிச்சிருக்காரு, சுருதிஹாசன் இருக்காங்க, சூரி இருக்காங்க. இந்த படத்தை வந்து ஹரி வந்து அவருடைய ஃபார்முலாவை மிஸ் பண்ணாமல் ஃபைட்டு ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஃபார்முலா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டான ஒரு ஹரி ஃபிலிமாக சூப்பராக கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹரி ஏகப்பட்ட ஹிட் படம் கொடுத்துருக்காரு, சிங்கம் 1, சிங்கம் 2 அப்படின்னு சொல்லி நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து ஒரு மார்க்கெட்டில், கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வட்டி தொழில் பண்ணுறாரு. ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரனோட பையன். ஏன் வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து வட்டி தொழில் பண்ணுறாரு அப்படின்றதான் கதை. ரெண்டாவது, வில்லன் வந்து எப்படி விஷால் கூட இன்ட்ராக்ட் ஆகிறாரு அப்படின்னா, அவங்க விஷாலோடைய ரிலேஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை இவர் சால்வ் பண்ண போய் வில்லனோட இன்ட்ராக்ட் ஆகிட்டாரு. இந்த படத்தில் சச்சிக்கு ஒரு ரோல் இருக்குங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு சத்யராஜ் சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸாக வராரு, செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரி வந்து கூலிப்படையை பேஸாக வச்சு தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஸ்ருதிஹாசனை பற்றி சொல்லணும்னா, படத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது, பாட்டுலேயும் வராங்க, படத்துலேயும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரி வந்து காமெடியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் காமெடி ஒரு மாதிரி போனாலும், ஆனால் படம் ஃபுல்லாக காமெடி கொண்டு போய் நல்லா சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாரையுமே சிரிக்க வச்சுருந்தாரு. இந்த படத்தோட சொதப்புல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தாங்க. ஈவன் ஒரு சாங் கூட கேட்குற மாதிரி இல்லை, ஒரு சரியாகவும் போடல. கண்டிப்பாக இதுதான் உண்மை. ஏன்னா வந்து ஆடியன்ஸ்லால் வந்து ஒரு சாங் கூட உட்காரே முடியல, எல்லாருமே எழுந்து வெளியே கிளம்பிடுறாங்க. இந்த படத்தோட ட்ராபேக்னு சொல்ல போனால் சாங்ஸ் மீது எந்த ஒரு ட்ராபேக்குமே இந்த படத்தில் கிடையாது. ரெண்டாவது, விஷாலை பற்றி சொல்ல போனால் அவங்களுக்கே தெரியும், அவர் ஒரு மாஸ் கேரக்டர். அவர் வந்து இது வரைக்கும் எடுத்த படம் எல்லாமே பாண்டியன் நாடு, நான் சேகப் பண்டிதன், பட்டத்து யானை எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலையும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் தீபாவளிக்கு ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.